ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று 23/1/2026 விசுவாவசு தமிழ் வருடம் தை மாதம் 9ஆம் தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று மகர மாதம் ஹேமந்த் ருது உத்தராயணம். இந்த கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய குளிகை காலை 7:30 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. இன்றைய திதி இன்று அதிகாலை 2:08 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:08 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2:08 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1:30 வரை பவம், பின் பாலவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:08 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய கிரக நிலை பார்த்திங்கன்னா, மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான், மீனராசி சந்திர பகவான். இன்றைய ராசி பார்த்தோம்னா மேஷ் ராசி அன்புகளுக்கு, மேஷ் ராசி அன்புகள் எடுக்கின்ற முடிவுகளில் செயலில் உறுதி. ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாத அளவுக்கு ஒரு உறுதியாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய, ஒரு உறுதியாக உங்களுடைய செயல்பாட்டு செய்யக்கூடிய ஒரு நாள். அந்த உறுதி தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு தைரியம், எல்லாமே அந்த மன உறுதி தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். அதெல்லாம் ஒரு முன்னேற்ற நாளாக அமைது. உங்களுக்கு ரிஷபராசின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் செய்கின்ற போது அதனுடைய நல்லது கெட்டது நுணுக்கங்கள்லாம் பார்த்து செய்கின்ற போது அந்த செயலில் எந்த விதமான தடையும் குறையும் நல்லா செய்கின்ற பொழுது உங்களுடைய பாராட்டை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நபராக நாளாக இருக்கும்போது உங்களுக்கு மிதுராசி அன்பர்களுக்கு உதவி தேடி, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மற்றவர்களை தேடி உதவியை பெறக்கூடிய நபராக நாளாக இருக்க போகிறீங்க. உங்கள் நண்பர்களாக்கலாம், உறவினர்களாக்கலாம், சக பணியாற்றலாம். அதனால் உதவி பெற்று உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு 8ல் சனி பகவான் இருக்கிற சில விஷயங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கலாம். கொஞ்சம் செய்கின்ற விஷயம் சில கஷ்டப்படக்கூடிய நாளாக அமைந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்மராசினி பார்த்தவங்களேன், ஒருத்தங்க ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அவங்கள கொஞ்சம் நல்ல என்கரேஜ் பண்ணக்கூடிய நபர். செய்யுங்கன்னு அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய நபர். அதேமாதிரி நீங்களும் எந்த வேலை செஞ்சாலும் ஏனாதோன்னு செய்யாமல் ஒரு ஈடுபாடோடு செய்கின்ற பொழுது அந்த ஈடுபாடும் அந்த ஊக்கம் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குது. இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் முதலீடு போடுங்க. தேவையற்ற பொருட்களை நீங்கள் கொஞ்சம் ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சி பண்ணுங்கள். அதை ஏற்றுமதி செய்கின்ற போது கொஞ்சம் அது பொருளை கொஞ்சம் அட்வான்ஸை பெற்றுக்கொண்டு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் நிறைந்த முன்னேற்றமான நாளாக அமைகிறது. கன்னிராசியில் பார்த்தா உங்களுக்கு வருமானங்கள் பல வேலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடிஷனல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், அடிஷனல் ஏதாவது நீங்கள் ஏதாவது வேலை செய்யலாம். அது மாதிரி கொஞ்சம் உங்களுடைய வருமானத்துக்காக அடிஷனல் வேலை செய்யக்கூடிய அதுக்கான ஒரு யோசிக்கக்கூடிய அதுக்கான ஒரு தொடக்க நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசின்னு வச்சுங்க,
அத்தனுடைய கஷ்டத்தை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படக்கூடிய நபர். பரிதாபப்படுங்க. அதனால் ஏமாறக்கூடிய நிலையெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் பரிவும் கவனமாக இருக்கும் நல்லது உங்களுக்கு. விருச்சிக ராசி என்பதற்கு இது வரைக்கும் நீங்கள் ஆரம்பித்த சில பணிகள்லாம் கொஞ்சம் முடிவு வராமல் இருக்கலாம். அரைகுறையாக அந்த வேலைலாம் இன்றைக்கி நிறைவு வரப்போகுது. அந்த நிறைவே உங்களுக்கு ஒரு மனநிறைவு கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஓய்வு தேவைப்படக்கூடிய நாள். இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓடி கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அந்த கொஞ்சம் கஷ்டத்தை மறந்து கொஞ்சம் உடலுக்கு மறந்து கொஞ்சம் ஓய்வு கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பணிவாக இருங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதற்கும் பணிந்து போவதற்கும் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகாரிகிட்ட கொஞ்சம் தேவையற்ற விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு, அதே நிர்வாகம் பற்றியோ அதிகாரியை பற்றியோ சக பணியாளரிடம் பேசுவதையும் தயவுசெய்து தவிர்த்துடுங்க. உங்கள் வேலை நீங்களும் பாருங்கள். உயர் அதிகாரியை கொஞ்சம் பணிவோடு நடந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், முயற்சி பண்ணுங்கள், நடந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? கும்பராசன் வீக்கு கொஞ்சம் நேர்மையாக இருக்கும் தான். எல்லாத்துக்கும் நேர்மையாக இருந்தால் செட் ஆகாதுனால கொஞ்சம் நேர்மையாக இருங்க. உங்களுடைய பணியிலையும் விஷயத்துலையும் நேர்மையாக இருங்க. அந்த நேர்மை உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நேர்மை தான் ஒரு ஆளுக்கு ஒரு கௌரவத்தையும் காலத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பெயரையும் கொடுக்குறோம். அந்த நேர்மையாக இருக்கிறதுக்கான ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா ராகு சனி இருக்கார். ராகு அந்தளவுக்கு உங்களை நேர்மையாக இருக்க விட மாட்டார். ஏன்னா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மீனராசி பார்த்தவங்களுக்கு குடும்ப உறுப்பினர் கொஞ்சம் பாசம். அந்த பாசத்தால் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு சில செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நீங்கள் சிறப்பாக செய்ய போகிறீங்க. எந்த தடையும் இல்லாமல் எந்தோடைய தடையும் சொல்லாமல் நீங்கள் செய்ய போகிறீங்க. கல்வி சார்ந்த, திருமணம் சார்ந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாகவும் அதுக்கான இந்த பாசத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு பன்னில் சினிமாவதாலும் கொஞ்சம் விரைச்சல் தான். அந்த விரைச்சல் என்பது உங்களுக்கு சுப செலவாக அமைகின்ற போது உங்களுக்கு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும்போது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்னொரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.